இலங்கை உட்பட பல உலக நாடுகளிடையே ஏற்பட்ட பாரிய நெருக்கடி, ஈரான் இஸ்ரேல் போர். இந்த போரினாலே எண்ணெய் வளங்கள் மிக பாரிய சேதத்தை ஏற்படுத்தியிருந்தன. நாடுகளிடையே பல பொருளாதார பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன. அதே போன்று எங்களுடைய இலங்கை நாட்டிலேயும் குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே பல எரிபொருள் வரிசைகளை நாங்கள் கடந்து வந்திருந்தோம். இந்த வரிசைகளுக்கு தீர்வாக என்ன செய்யலாம் என்று நாங்கள் யோசித்த போதுதான் இந்த பேட்டரி பைக் எங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமென்று நாங்கள் யோசித்தோம். ஆகவே இந்த பேட்டரி பைக் பக்கம் போய் அந்த பேட்டரி பைக்குகளுடைய விவரங்களை சேகரித்து நாங்கள் ஒரு பேட்டரி பைக் கொண்டு வேண்டியிருந்தோம். இப்போ நான் காட்டுற இந்த பேட்டரி பைக் வந்து 4,10,000 ரூபா. இந்த பைக் வந்து 80 கிலோமீட்டர் இருந்து 100 கிலோமீட்டர் வரை தூரம் பயணிக்கக்கூடியது ஒரு முறை சார்ஜ் பண்ணினால். அதே நேரத்தில் 45லேருந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்யலாம். மற்றது இதில் சில ஆப்ஷன்கள் எல்லாம் இருக்குது. இதை நாங்கள் ஓடி பார்த்துருக்கிறோம். ஓடின பிறகு அதற்கான எப்படி இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன நன்மை என்னென்ன தீமைன்றதை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆனால் இந்த பைக் ஓகே, 150 கிலோ நிறை தாங்கக்கூடிய அளவில் இந்த பைக்கை தயாரிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அதில் போட்டிருக்கிறாங்க. நாங்கள் இந்த பைக்கை ஒருக்கா பயணித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. Feel that island breeze. Sun is up another day, the water's looking fine. Got that chillin' feeling, leaving all the stress behind. Waves are crashing steady, got that rhythm in my soul. This paradise we're living in is making us feel whole. Oh, life is good on the golden sand. Golden sand with the crew. Best time with the crew. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைக் வந்து பேட்ரி பைக் தான். ஆனால் வந்து சரியான ஜூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ஒரு 1 வீக்காக நான் வச்சு ஜூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆனால் நல்ல ஜூஸாக இருக்குது. இது வந்து பெட்ரோல் செலவில்லை. இப்போ எங்களுக்கு இலங்கையில் நடக்கிற பெரிய பிரச்சனையாக இருந்தது. இப்போ ஒரு 1 வீக்காக பெட்ரோல் பிரச்சனை இருந்தது. அந்த பெட்ரோல் பிரச்சனைக்கு வந்து மிக மிக உகந்தது ஒன்றாக இருக்கிறது வந்து இந்த பேட்டரி பைக் தான். மேக்ஸிமம் வந்து ஒரு 180 கிலோகிராம் வெயிட் தாங்கக்கூடிய அளவில் இந்த பைக்கு வடிவமைச்சிருக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இது பயணிக்கக்கூடிய இருக்குது. நாங்கள் பயணிக்கும்போது மேக்ஸிமம் ஒரு 45 பயணிக்குது. மற்ற எங்களோட வைஃபாக பயணிக்கும் போது ஸ்பீடை செக் பண்ணிக்கலாம். 45 சூட்டபுளாக இருக்குது. மற்ற சில இதே மாடல் பைக்கில் முதல் வந்த பைக்குக்கு இந்த பெண்ணுக்கு இருக்கிற இந்த ஹரியல் இந்த இது இல்லை, இது ஒரு பாதுகாப்பு மாதிரி. ஆனால் இப்போ வர்றதுக்கு இது இருக்குது. மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் தான் வந்து சார்ஜ் போடுற பின் இருக்குது. இந்த வரங்க தான் சார்ஜ் போடுற பின். சிபியு அதற்கு சார்ஜ் போடுற மாதிரியான ஒரு செட்டப் தான். டிஸ்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒன் பண்ணும்போதுக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஒரு சவுண்ட் ஒன்று வரும். இந்த பி என்ற ஆப்ஷன் இருந்தால் இது வந்து பார்க்கிங் மூக்கில் இருக்குன்னு அர்த்தம். இதில் வந்து சார்ஜிங் ஆப்ஷன் காட்டுது, எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு. இப்போ இதில் வந்து 2 புள்ளி குறைஞ்சிருக்குது. மொத்தம் 5 புள்ளி இருக்கும். இதில் 2 புள்ளி குறைஞ்சிருக்குது. மற்றது வந்து இந்த ஹேண்ட் இதை வந்து இப்படி இருக்க அமர்த்தினா அங்கே வந்து ரெடி என்று வரும். இப்போ நாங்கள் இப்போ போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஆனால் திருப்பி இதை பார்க்கிங் மூட்டில் விடணும்னா இந்த இதில் இருக்குது ஒரு பட்டன் உண்டு. இது அமர்த்தினா இங்கே பார்க்கிங்னு வரும். இதே திருப்பி அமர்த்தினோம்னு சொன்னாலும் ரெடி ஆகும். அந்த பாருங்க ரெடி ஆகிட்டுது. இதுதான் உண்மையான இது. ஆனால் அதே மாதிரி பிரேக்கை வச்சும் நாங்கள் பார்க் போடலாம். இதே செட்டப்பில் வந்து இந்தியாவில் ஒன்று இருக்குது, ரெடி ஆக்கி போட்டு. இந்த இந்தியாவில் ஒரு சைனா எழுத்தில் இருக்குது. இதை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் கியர் 1 கியர் 2 ஒன்று இருக்குது. இப்போ 1ல் நிற்குது. திருப்பி இருக்க அமர்த்திக்கல 2 ஒன்று வருது. அப்போ கியர் 1ல் வந்து ஸ்பீட் கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஒரு 30 மலாவில் போகும். கியர் 2ல் 40-45 மட்டும் ஓடலாம். ஆக அந்த ஸ்பீட்டை அது வந்து டிசைட் பண்ணும். இப்போ பார்க் மூட்டில் விட்டுட்டு ஆஃப் பண்ணலாம். ஆஃப் பண்ணுறது வந்து இப்படியே விட்டுட்டு நாங்கள் வந்து இதாலேயும் கீழே இருக்கிற இந்த இதாலேயும் ஆஃப் பண்ணலாம். இந்த கீழே வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. என்னென்னு சொன்னால் இதில் பாருங்கள்,
நாங்கள் லாக் பண்ணலாம். இப்போ நாங்கள் எங்கேயாவது போகும்போது இதை வந்து லாக் பண்ணி விட்டுட்டு போகலாம். லாக் பண்ணி விட்டுட்டு போகும்போது யாராவது இதை எடுப்பாங்களாக இருந்தால் அது வந்து எங்களுக்கு சவுண்ட் வரும். இப்போ உதாரணமாக இப்போ வந்து நான் இப்போ லொக்கை அமர்த்திட்டேன். லொக்கை அமர்த்தினா இப்போ யாராவது எடுத்து உருட்ட நினைச்சாங்கன்னாலும் யாராவது கொண்டு போக நினைச்சாங்கன்னாலும் இது வந்து சத்தம் போடும். கிச்சு கிச்சு கிச்சுன்னு சத்தம் போடும். அந்த சத்தம் போடுறது பார்த்தீங்களா. அப்புறம் நான் இதை அமர்த்தினா தான் ஆஃப் ஆகும். அப்போ இதை கொண்டு போக வெளிக்கிட்டால் அப்படி ஒரு சேஃப் மூட் வந்து இருக்குது. ஆகவே இது வந்து கொஞ்சம் பிரயோசனமாக, அதால் அந்த பிரச்சனை இல்லை. ஸ்டோரேஜை பாருங்கள். இதுக்குள்ள வந்து ஸ்டோரேஜை பாருங்கள். ஸ்டோரேஜை பார்த்தா இது பெரிய ஒரு ஸ்டோரேஜ். இதுக்குள்ளே கணக்கு டாக்குமெண்ட்ஸ்கள் எல்லாம் எக்கச்சக்கமாக வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வந்து ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்குது. இந்த சுவிட்சை என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபுல்லாக நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதை வந்து ஓட இல்லை, சார்ஜ் பண்ண இல்லை, ஒரு 1 வீக்கோ 2 வீக்கோ நாங்கள் விட்டுட்டுங்க அது வழியே போகிறோம்னு சொன்னால் இதால் பிடிச்சி நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டு போனோம்னு சொன்னால் எது விதமான கரண்ட் எதுவுமே இதுக்கு பாஸ் ஆகாது. இப்போ நாங்கள் ஆன் பண்ணி விட்டுருக்கோம். அப்படி இதுக்குள்ள கொஞ்சம் சாவிகளும் இருக்குது, சில நட்டுகளும் இருக்குது. ஆனால் பெருசாக யூஸ் ஆகாது. அப்படி ஓகே. இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ், அதாவது என்ன இதில் தீமை என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் சார்ஜ் போடல. அது முதலே நாங்கள் வீட்டிலேயே சார்ஜ் போட்டிருக்கணும். அதுக்கண்டு உரிய இடம் கொண்டு வச்சு சார்ஜ் போடணும். மற்றது குறிப்பிட்ட அளவு ஸ்பீட் தான் அது போகும். மற்றது பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்து தான் அது 1 கிலோமீட்டர் அளவும் இருக்கும். ஆக அதிக தூரம் செல்ல முடியாது. குறிப்பாக மோட்டருக்கு 2 வருட வாரண்டியும் அதே மாதிரி பேட்டரிக்கும் 2 வருட வாரண்டியும் இங்கே தரப்படுகிறது. ஆகவே 2 வருடங்கள் நாங்கள் இந்த கவலையும் இல்லாமல் ஓடலாம். அந்த 2 வருடத்துக்குமான பெட்ரோல் செலவு மற்ற வாகன திருத்த கூலிகள் எல்லாம் எங்களுக்கு இல்லை. அதால் 2 வருஷம் நாங்கள் வடிவாக ஓடக்கூடியதாக இருக்கும். அதில் எங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி இருக்கும். ஆனால் அந்த 2 வருடத்துக்கு பிறகு நாங்கள் இவற்றில் கொஞ்சம் கவனம் செலுத்தி அதனை திருத்தக்கூடிய அந்த அப்படியான ஒரு செயற்பாடு இருக்கும். பொதுவாக எல்லா வாகனங்களையும் வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தான். சாதாரணமாக புது வாகனங்கள் அடுத்த ஒரு சிறிது காலம் நல்லா இருக்கும், பிறகு நாங்கள் திருத்த வேலைகளுக்கு கொண்டு செல்லத்தான் வேணும். அவ்வாறு இதுவும் 2 வருடம் நாங்கள் பயப்படாமல் ஓடக்கூடியதாக இருக்கும். அதோடு சேர்த்து இதுக்கு ஒரு ஹெல்மெட், ஒரு ஜாக்கெட், 32 இன்ச்சி டிவி ஒன்று கிஃப்டாக வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க. சலுகைகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். Yeah, feel that island breeze. Sun is up another day, the water's looking fine. Got that chillin' feeling, leaving all the stress behind. Waves are crashing Yeah, feel that island breeze. Sun is up another day, the water's looking fine. Got that chillin' feeling, leaving all the stress behind. Waves are crashing steady, got that rhythm in my soul.